வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக. டாரட் ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் இந்த டாரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும். நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கார்டு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில, அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உண்டான வார பலன்களை பார்க்க போகிறோம். டாரட் ரீடிங் மூலமாக அந்த வார பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. இந்த வருடம் முழுவதுமே நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி என்பர்கள். எடுத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடியவர்கள், ஒரு மன தைரியம் மிக்கவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான டாரட் ரீடிங் பலன்கள் இருக்க போது பார்க்கலாம். இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஆயத்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தொழில் செய்வதற்கு சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்த வாரத்தில் செய்யலாமா, இந்த வாரத்தில் நம்ம சில முயற்சிகள் செய்யும்போது நமக்கு எல்லாமே நல்லபடியாக, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு படிப்புக்காக சில முயற்சிகளை செய்வீங்க. ஒரு ஏஜென்ட் மூலமாக சில பணம் கொடுக்கறது, இவங்களெல்லாம் நம்பி நம்ம பணம் கொடுக்கலாமா, இல்லை நம்ம நேரடியாகவும் நம்மளால் போக முடியுமா அப்படின்ற மாதிரியான அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட சில எண்ணங்கள் எல்லாருக்குமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதற்கு உண்டான பலன்கள் இந்த வாரம் நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு வானத்தில் ஒரு கையில் ஒரு காயின் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டார் காயின். இது ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு சொத்துக்கு போய் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், டாக்குமெண்டேஷன்லாம் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு நேரம், இல்லை ஒரு சொத்தை பார்த்து லீகல் எல்லாமே பார்த்தாச்சு, நம்ம இன்னைக்கு போய் நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலாமா, இந்த வாரம் போய் நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனை இருக்கும். அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகிறீங்க இந்த வாரத்தில். பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இருந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு புதியதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. அது நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்குமா, நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, எல்லாருக்குமே ஒரு புதுசாக எங்கேயாவது மாற்றம் செஞ்சு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அதை இருக்கணும், அதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதே மாதிரியான மாற்றத்தை நோக்கி தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் பயணிக்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான முயற்சிகள், அதாவது திருமண ஏற்பாட்டுக்கு போய் நீங்கள் வரன் பார்க்குறதுல போய் பேசலாம், அது எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம், அதை தான் இந்த ஸ்டார் காயின்னு சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். முழுமையான ஒரு தெய்வ அருள் இந்த வாரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு, வார ராசி பலன்ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை என்னைக்கு அடக்குனீங்களோ அன்னையிலேருந்து மிக அதிக அளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய நேச்சுரல், அதாவது உங்களுக்கு உண்டான குணங்களை நீங்கள் மறைக்கும் போது
அங்கே அதிகப்படியான ஒரு துன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதும் போல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே சில தேவையில்லாத சங்கடத்தை அனுபவிக்க நீங்கள் எப்போதும் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதனால் ஒரு தீர்வு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் என்னைக்கு நீங்கள் கோபத்தை மறைக்கணும் நீங்கள் முற்படும் போது தான் அங்கே பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வார பலன்கள் இந்த டாரட் ரீடிங் மூலமாக பெண்டுலம் சொல்லக்கூடிய இந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இந்த டாரட் ரீடிங்கில். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை மாற்றம், வேலையில் நிறைய மாற்றங்களை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது கிடைக்கல. இன்டர்வியூலலாம் பாஸ் ஆயாச்சு மேடம், ஆனால் எங்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, பள்ளி பருவமாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரி பருவமாக இருக்கட்டும், நிறைய பேர் உங்களுடைய தேர்வுகளை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி முதியவர்கள், அதாவது வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய உடல்நலனில் ஒரு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு பிரயாணம்ன்றது இருக்குது. ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஒரு 6 விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதாவது பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான உங்களை சார்ந்து நீங்கள் தனியாக இருந்து உங்களால் போராட முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. யாராவது நம்மளை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா, நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாரம் உங்களை தேடி உங்கள் கூட வரக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல விதமான ஒரு பாதுகாப்போடு அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2வது திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நேரத்தில் அதற்குண்டான ஒரு நபர் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தடைகள் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 6 மாதத்தில் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறீங்க, தனிமரமாக இருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சொந்த பந்தங்களோடு இருந்தீங்களோ இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அது எல்லாமே இழந்து, உறவுகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, வருமானத்தை இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல இருந்தே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், இடம் விட்டு இடம் பெயர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாராவது கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் கூட இந்த வாரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்குன்னு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்குன்னு சில உதவிகளை செய்வதற்கு உண்டான ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு உண்டான ஒரு வாரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நீங்கள் போன அந்த வேலையில் இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய வாழ்க்கையில் போராடக்கூடிய தன்மை உடையவர்கள். போராட்டம் தான் வாழ்க்கையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் அப்படி இருக்காது. இவங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த ஒரு போராட்டம் நிறைந்த விஷயங்களாக தான் இருக்கும். போராட்டம் நிறைந்த விஷயங்களை நோக்கி தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அன்பும் ஆதரவும் நேர்மையான குணத்தை உடையவர்களாக இருப்பீங்க. இவங்களுக்கு இந்த வாரம் இந்த டாரட் ரீடிங் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வாரம் பார்த்துடலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பெண்டுலம் மூலமாக டாரட்டினுடைய எனர்ஜி, அதாவது அதனுடைய எதிர்மறை நேர்மறை விளைவுகளை நம்ம பார்க்குறோம். பெண்டுலம் மூலமாக
எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எனர்ஜி இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாது. நேர்மறையான எனர்ஜி இருக்கும்போது தான் இந்த டேரட் ரீடிங்கே பார்க்கணும். டேரட் ரீடிங் பார்க்கும்போது நமக்கு இதில் என்ன ஒரு பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சில தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும். சில பேருக்கு வீடெல்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த வீடு சொந்த வீடு வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். உங்களுக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலேவாக ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். உங்கள் தசா புத்தி படிலாம், இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த வீடு அமைகிறதுக்கு உண்டான ஒரு குறைபாடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை, நீங்காத பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் இந்த டேரட் ரீடிங். இந்த டேரட் ரீடிங் மூலமாக இந்த வாரம் தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, த ஹெர்மிட் அப்படின்ற மாதிரியான இந்த டேரட் கார்டுடைய 9th கார்டு, மெயின் கார்டு வந்திருக்கு. இந்த 9th கார்டு பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சத்தை வைத்துக்கிட்டு, அதாவது வாய்ப்புகள் கையில் இருக்குது, அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த வாரம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு நல்ல அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதை எல்லாமே இந்த வாரம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல வருமானம் அதிகமாக இருக்கும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. ஒரு குளிர்ச்சியான பகுதிக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வாரத்தில் ஒரு இடமாற்றம்ன்றது முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியான இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வாரம் தான் அப்ரூவல் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானத்தில் ஏதாவது லோன் போட்டிருக்கிறீங்க, இல்லை ஏதாவது லோனை அடைக்கணும் முயற்சி பண்ணுறப்போ இந்த வாரம் அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்படியாவது நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணி அதை நம்ம அந்த ஒரு கடனுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே இந்த வாரம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய, அதாவது தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்குது. அதுதான் இந்த லாந்தர் மாதிரி அந்த விளக்குகள் உங்களுக்கு சொல்லுது. அந்த ஒரு சூரியனுடைய ஒரு தன்மை உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அதனால எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு, சிவனுடைய வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் புது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அதிலெல்லாம் சைன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான். நல்ல ஒரு முழு மனதோட அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரிலாம் அதற்குண்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் திருமண தடைகள், அந்த தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வாரமாகவும் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையான ஒரு நல்ல பலனை, ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த டேரட் ரீடிங் மூலமாக இன்னைக்கு நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த டேரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டா, இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், இல்லை அது தீருமா தீராதா அப்படின்ற மாதிரியாக தசாபுத்தி பலன்களை வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த டேரட் ரீடிங் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது, இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவில் கடந்து வந்திருக்கிறீங்கன்றதை இம்மிடியேட்டாக பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டேரட் ரீடிங்கோட பலன்கள். இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யாராவது டேரட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.